ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். த்ரெட்ஸ்னா என்ன, த்ரெட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு கைரோட வந்திருக்கேன். இதை வச்சு இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணுவோம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோட அவேர்னஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். என்னோட வெப்சைட் usatamizhan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய நீங்கள் டெக்னிக்கல் கான்வர்சேஷன் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கான்டாக்ட்ஸ் வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. த்ரெட்ஸ் அப்புறம் த்ரெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா 2 வீடியோ நீங்கள் பார்க்கறது நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று பாசிக்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாகவே பாருங்கள். அது சூப்பர் இம்பார்ட்டன்ட், அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறது. இன்னொன்று நான் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அது உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும். அதை வச்சு இந்த வீடியோவில் நிறைய நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு அதனோட சீரியஸ் நான் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு சூப்பர் ஈஸியாக போயிடும். அதனோட லிங்க்கை நான் பின் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இந்த த்ரெட்ஸ் பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த கயிறு வச்சு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இது முழுசாக நம்ம கயிறுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கயிறு எப்படி பின்னுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். இந்த கயிறு கண்டினியூஸான ஒரு கயிறு கிடையாது. இதை என்ன நிறைய துண்டு துண்டாக சின்ன சின்ன கயிறுலாம் வச்சு தான் இந்த பெரிய கயிறை உருவாக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒன்று அது கண்டினியூஸாக இருக்காது, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று இது கொஞ்சம் ரோபஸ்டாக தான், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன கயிறுங்கள்லாம் சேர்த்து ஒரு பெரிய கயிறை உருவாக்குறது தான் நம்ம இப்போ முழுசாக நம்ம கயிறு அப்படின்றோம். இதனோட ரோபஸ்ட்னஸை உருவாக்குறதுக்கு என்னன்னா நம்ம நிறைய பின்னல்கள் பண்ணி இந்த கயிறை நம்ம உருவாக்குறோம். இந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு அப்ளிகேஷனை நம்ம எப்படி ரோபஸ்டாக உருவாக்குறது அப்படின்ற அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். ஆனால் பாட்டம் லைன் என்னன்னா இந்த கயிறை வச்சு தான் நம்ம நிறைய விஷயத்தை சாதிக்கிறோம். எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் எவ்வளோ ரோபஸ்டாக நீங்கள் இந்த கயிறை பின்னுறீங்களோ அவ்வளோ ரோபஸ்டாக உங்களோட அவுட்புட் வரும். அதே கான்செப்ட் தான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டாஸ்க் நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிறோம். இப்போது அந்த மைக்ரோ ப்ராசஸர் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கிறது நான் அதை விளக்கியிருப்பேன். இப்போது சிபியு அப்படின்னா என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர். அந்த சிபியுக்கு தேவை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணும். லைன் பை லைனாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை எடுத்து ஃபாலோ பண்ணி அந்த கோடை அது எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஒரு நம்ம பார்க்குறது ஒரு ப்ராசஸ் தான், அது ஒரு அப்ளிகேஷன். ஆனால் சிபியு பொறுத்தவரை அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனில் தான் நம்மளுக்கு எல்லாமே அக்காம்ப்ளிஷ் ஆகுது. ஆனால் நம்ம இதை பற்றிலாம் வரி பண்ணாமல் நம்ம வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும். அதுதான் இப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறீங்க, அது நாள் கணக்காக கூட எடுக்கலாம். ஆனால் இப்போது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சிபியு தான் அது எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அந்த சிபியுக்கு என்னென்னா அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தா பழைய காலத்தில் இந்த சிபிஎஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு லாங் ரன்னிங் டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய நேரம் எடுக்கக்கூடிய டாஸ்க் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சிபி லைன் பை லைனாக தான் பண்ணும். என்னதான் அது ஜிகா ஹெட்ஸில் போயிட்டு இருந்தாலும் ஆனால் அதுக்குரிய கெப்பாசிட்டி அதுக்குரியது தான். ஸோ அதை வச்சு தான் அந்த லிமிடேஷன்ஸ்லாம் நம்ம இருந்தாகணும். ஸோ இப்போ தான் என்னென்னா நம்ம வேறு மாதிரியே திங்க் பண்ணுறோம். என்னென்னா இப்போ நம்ம கயிறு எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், கயிறு என்னென்னா நீங்கள் ஒரே த்ரெட் எடுத்து நம்ம அந்த கயிறை பின்னோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதை கொஞ்சம் ரோபஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்ம நிறைய துண்டுங்க வச்சு பின்னிக்கிட்டே இருந்து ஒரு பெரிய கயிறை உருவாக்குறோம். அதே மாதிரி தான் சிபிஓ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஓ ஒரு சிபிஓ இருந்தால் ரொம்ப கஷ்டம், சரி நம்ம நிறைய சிபிஓ வைக்கலாமே அப்படின்னு சொல்லி
மல்டி கோர் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்டை கொண்டாந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோர் சிபியூ அப்படின்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எவல்யூஷன் நடந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரோபஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து அடிப்படையே நம்ம வந்து இந்த த்ரெட்டிங்க்கு வர்றது. ஏன் நம்மளுக்கு த்ரெட்டிங் தேவை அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால தான். ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பேஷன்ஸ் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து த்ரெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து வரோம். உங்க கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணீங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறோம். அந்த ப்ராசஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து அது வந்து ஒரு த்ரெட் அப்படிங்கிறோம். ஏன்னா, அப்படிதான் வந்து அது டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்க்கிடெக்சர் வைஸ். அதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு த்ரெட் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு மெயின் த்ரெட் அப்படிங்கிறோம். ஸோ, இப்போ வந்து இன்னொன்னு அனாலஜி போலாம். இப்போ வந்து இப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. நெறைய மூட்டைங்க இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆள கொண்டு போய் ஒவ்வொரு மூட்டைய எடுத்து இன்னொரு லொகேஷன் வந்து மாத்த சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆளோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? ஏன்னா, அவங்க ஒரு மூட்டை எடுத்துட்டு மறுபடியும் வரணும். போய் போட்டுட்டு இன்னொரு மூட்டை போய் எடுக்கணும். ஸோ, இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சரி ஒரு 3 பேர வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதே வேலைய பண்றதுக்கு அப்படின்றான். அப்பன்னா என்னன்னா 3 பேரும் போயிட்டு அதே மூட்டைய ஒவ்வொரு மூட்டையா எடுத்து ஒவ்வொரு இடத்துல போய் வந்து ரீலோகேட் பண்ணும்போது, அத அப்படியே நம்ம ஸ்பீட் அப் பண்ணிர்றோம். 3 டைம்ஸ் நம்ம வந்து ஸ்பீட் அப் பண்ணிர்றோம். இப்ப இங்க தான் நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இதே மாரி வந்து நம்ம ப்ராசஸ்க்கு பண்ணலாமே. இப்ப வந்து ஒரு ப்ராசஸ் வந்து லான்ச் பண்ணும்போது ஸ்லோவா இருக்கு. ஏன் நம்ம 2 ப்ராசஸா லான்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது ஒரு இந்த அனாலஜி வச்சு பார்த்தா அந்த மாரி பண்ணலாம். இங்க தான் வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இப்போ சிபியூ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்க்கும்போது, ஒரு ப்ராசஸ் நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கர்னல் வந்து என்ன பண்ணும்னா, அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிரும். அப்பன்னா நீங்க 2 ப்ராசஸ் லான்ச் பண்ணும்போது 2 ப்ராசஸும் வந்து ஒரு ஐசோலேஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அப்பன்னா இந்த ப்ராசஸோட மெமரியோட ஸ்பேஸும், இன்னொரு ப்ராசஸோட ஸ்பேஸும் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. அப்பன்னா நீங்க ஒரு பொதுவான ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து டேக் கேர் பண்ண ஒரு ஃபைல வந்து ரீட் பண்றீங்க, இல்ல ஒரு மெமரி ஸ்பேஸ வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ப்ராசஸும் வந்து கம்யூனிகேட் பண்ணாது. அப்போ அந்த மாரி டைம்ல வந்து என்னன்னா, இப்ப நம்ம மூட்டைய பார்த்தோம். 2 ஆளுங்க இருந்தா ஃபாஸ்ட்டா எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா, இங்க கம்ப்யூட்டர் பொறுத்தவரை வந்து 2 ப்ராசஸ் வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெறைய தலைவலி தான் வரும். அப்பன்னா நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே வந்து நெறைய வந்து பேரலல் டாஸ்க் பண்ற மாரி ஒரு விஷயத்த நம்ம கொண்டாந்தாச்சு அப்படின்னா, நம்ம வந்து அந்த மெமரி அட்வான்டேஜ் உள்ள எடுத்துக்கலாம். ஏன்னா, ப்ராசஸ்க்குள்ளார வந்து நீங்க பேரலலா ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதே மெமரி வந்து யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா, அது வந்து சிபியூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்புறம் கர்னல் வந்து இத வந்து மேனேஜ் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம சிபியூக்கு வரோம். இந்த சிபியூ வந்து ஒரே ஒரு ப்ராசஸர் இருக்கும்போது என்னன்னா, அந்த மூட்ட தூக்குன கத தான். ஒருத்தர் போய் மூட்ட தூக்கிட்டு வர கத தான். அதனால சிபியூ வந்து லைன் பை லைனா தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம வந்து அந்த மூட்டைய தூக்கறதுக்கு வந்து நம்ம 3 ஆள் அப்பாயிண்ட் பண்ண மாரி வந்து ஸ்பீட் பண்றதுக்கு நம்ம சிபியூ லெவல்ல போயிட்டு நம்ம 3 சிபியூ ஆட் பண்ணிர்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பன்னா நம்ம வந்து இது மல்டி கோர் சிஸ்டம் அப்படின்றோம். ஸோ அந்த மூட்ட தூக்குற ப்ராப்ளத்த நம்ம அப்ளிகேஷன் லெவல்ல சால்வ் பண்ணாம, நம்ம என்ன பண்றோம், சிபியூ லெவல்ல வந்து சால்வ் பண்றோம். சிபியூ லெவல்ல நம்ம சால்வ் பண்ணதால நம்மளுக்கு நெறைய கோர்ஸ் வந்து ஆட் பண்ணிர்றோம். அப்பன்னா அதே மூட்டை தான், அதே ஆளுங்க தான். ஆனா வந்து என்னன்னா, இப்ப வந்து ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா, இப்ப பாரு என்கிட்ட நெறைய சிபியூஸ் இருக்கு. நீ என்ன பண்ணலாம்னா, ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள நீ நெறைய டாஸ்க்க பேரலலா வந்து நீ வந்து ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது என்னன்னா, உனக்கு அந்த அட்வான்டேஜ் வந்து உன்னோட ப்ராசஸ்க்குள்ளார இருக்கிற மெமரிய வந்து அந்த டாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ் பண்றதுனால என்னன்னா, உனக்கு வந்து அந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்குது. அதே மாரி நம்மளுக்கு நெறைய சிபியூ இருக்கிறதுனால வந்து அந்த டாஸ்க்க வந்து பேரலலா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு த்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் வந்து குடுத்து, இந்த சிபியூ வந்து நம்ம லெவரேஜ் பண்ணி, நம்ம அத மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு வந்து நம்ம வந்து உள்ள நுழையிறோம். உங்களுக்கு வந்து இன்னும் குழப்பமா இருக்கலாம். ஏன் நம்ம வந்து இந்த மல்டி த்ரெடிங்ன்ற ஒரு விஷயத்துக்கே போணும் அப்படின்னு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க ஒலிம்பிக்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நெறைய ரன்னர்ஸ் வந்து நம்ம அந்த விசில் அடிச்சோனே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் பாயிண்ட்க்கு போவாங்க. நீங்க இப்படி இமேஜின் பண்ணீங்க. அந்த மாரி நெறைய ரன்னர்ஸ விடாம ஒவ்வொருத்தரா வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். நீங்க வந்து ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் நீங்க போங்க முடிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா பண்ணா அப்படின்னா, அதுவும் வந்து கரெக்ட்டான காம்படிஷன் தான். ஆனா என்னன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆகும். 10 பேர நிக்க வச்சு ஒரே டைம்ல வந்து ரன்னிங் ரேஸ் முடிச்சாச்சு அப்படின்னா முடிஞ்சது. ஏன்னா நம்மளுக்கு தேவை டைம் தான். யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வரான்னு. அதே விஷயத்த வந்து நம்ம வந்து தனித்தனியா ஆளுங்கள வச்சு இண்டிபெண்டன்ட்டா ரன் பண்ண வச்சு டைம கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசல்ட்ட வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு வழி. ஆனா எது வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரையும் ஒரே டைம்ல ஓட வைக்கிறது தான் வந்து எஃபிஷியன்ட். நம்ம டைம் சேவ் ஆயிடும். அதே மாரி தான் அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நெறைய துண்டு துண்டான ஒரு விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும்.
அந்த துண்டு துண்டான விஷயங்கள் பண்றதுக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து சீக்வென்ஷியலா பண்ணலாம். அது ஒரு வழி தான். ஆனா என்னன்னா, உங்க அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வந்து இம்பாக்ட் ஆயிடும். யூசர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. அந்த மாரி டைம்ல வந்து என்னன்னா, நீங்க வந்து அந்த மல்டி த்ரெட் அதாவது நீங்க பேரலலா ரன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா ரிசல்ட்ஸ மட்டும் கலெக்ட் பண்ணி, நீங்க ஃபைனலா வந்து ஸ்பீடா அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். உங்க ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கையில கிடைச்சிரும். இத ஃபெசிலிட்டேட் பண்றது தான் வந்து சிபியூ வந்து அங்க இருக்கு. அதனால வந்து என்னன்னா, நம்ம அத லெவரேஜ் பண்ணி நம்ம மல்டி த்ரெடிங் அப்டின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம இங்க தான் கேட்கலாம். இப்ப மல்டி கோர்லாம் வந்தது வந்து ஒரு பாஸ்ட் டெக்கேட் அப்பதான் வந்து நெறைய இவால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சிங்கிள் சிபியூ தான் இருந்தது. அப்ப எப்படி மேனேஜ் பண்ணாங்க? அப்படின்றத நம்ம கேட்கலாம். அப்போ வந்து மல்டி த்ரெடிங் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. அது பேர் நம்ம என்ன சொல்றோம் பேரலல் டாஸ்க் அப்படின்றோம். சிபியூ வந்து எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 டாஸ்க் வந்து அட் அ டைம் ரன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ சிபியூ வந்து என்ன பண்ணும்னா, ரவுண்ட் ராபின் மெத்தட்ல வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு ஒரு லைன் வந்து இந்த டாஸ்க்ல இருந்து இன்னொரு லைன் வந்து இன்னொரு டாஸ்க்ல இருந்தும் அந்த மாதிரி வந்து மாத்தி 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 அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது வந்து ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம பேரலல் டாஸ்க் அப்படின்னுவோம். அது கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மி தான். ஆனா ஓரளவு மேனேஜபிளா இருந்தது. இந்த பேரலல் டாஸ்க் வந்து வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இன்னொரு சிபி ஆட் பண்ணி அந்த மல்டி கோர் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டாந்த உடனே அந்த பேரலல் டாஸ்க் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து கன்கரன்சி அப்படின்றோம். கன்கரன்சினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரே விஷயத்த வந்து மல்டிபிள் சிபியூ வச்சு ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்து நம்ம கன்கரன்சி அப்படின்றோம். பேரலல் டாஸ்க்ன்றது ஒரு சிபியூ அது வந்து ரவுண்ட் ராபின் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி அந்த பிரையாரிட்டி பேஸ் பண்ணி அது வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீடுனால நம்மளுக்கு வந்து அவ்வளவு வித்தியாசம் தெரியாது. ஆனா வந்து என்னன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க் இருந்ததுன்னா, அப்ப யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்ப கன்கரன்சி இருக்கிறதுனால வந்து என்னன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 5 டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அட் அ டைம் வந்து ஒரு 5 கோர் இருந்ததுன்னா, 5 கோர்ஸ்ல வந்து அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுரும். அதான் நம்ம வந்து கன்கரன்சி அப்படின்றோம். ஸோ இந்த பேரலலிசமும், கன்கரன்சியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மல்டி த்ரெடிங்ல. நீங்க பார்க்குற இப்ப மல்டி த்ரெடிங் எல்லாமே வந்து கன்கரன்ட்டா வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நம்ம மல்டி த்ரெடிங் பத்தி பேசினோம். இந்த மல்டி த்ரெடிங் வந்து நம்ம எப்படி வந்து பண்றது? அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து ப்ராசஸ்ன்னு சொல்றோம். இல்லாட்டி நம்ம வந்து அத த்ரெட்ன்னு வந்து சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம டெக்னிக்கல் டெர்ம் இது. ப்ராசஸ்ன்றது ஒரு டிஃபால்ட்டா வந்து ஒரு த்ரெட் அப்படின்னு தான் நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ அந்த ப்ராசஸ்க்குள்ளார வந்து உங்களுக்கு நெறைய த்ரெட் வேணும். த்ரெட்னா என்ன அப்டின்னா, ஒரு யூனிட் ஆஃப் ஃபங்ஷனாலிட்டி வேணும் அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதுதான் நம்ம வந்து மல்டி த்ரெடிங்ல வந்து ஏபிஐஸ் அப்டிங்கிறோம். அந்த மல்டி த்ரெடிங் ஏபிஐஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த ஏபிஐஸ் வச்சு நம்ம ப்ராசஸ்க்குள்ளாரயே வந்து ஒரு ஐசோலேட்டட் வொர்க்க வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஐசோலேட்டட் வொர்க்னா அது தனியா போய் பண்ணும். ஆனா, அது ப்ராசஸ் கூட வந்து அது லிங்க் ஆயிருக்கும். அதனால அந்த வேல முடிஞ்சிருச்சுனா மறுபடியும் வந்து அது ஜாயின் பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கும். அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ் என்ன ஸ்பேஸ் வந்து ஓன் பண்ணுதோ, அது வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து இந்த த்ரெட்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இப்போ த்ரெட்டுக்கும், பி த்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பி த்ரெட்ன்றது பாசிக்ஸ் த்ரெட். நீங்க அந்த பாசிக்ஸ் வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் பாசிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதனால வந்து என்ன நீங்க பி த்ரெட்ன்னு ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அப்பனா அது எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயும் வந்து அந்த ஏபிஎஸ் வந்து கம்பேட்டிபிளா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அது பி த்ரெட் அப்படின்றோம். பின்றது பாசிக்ஸ். ஸோ அத வந்து ஷார்ட்டா வந்து பி த்ரெட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ நீங்க பி அ பிரிஃபிக்ஸ் வச்சு ஏதாவது ஒண்ணு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பாசிக்ஸ் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ் பொறுத்தவரை வந்து இந்த த்ரெட்டிங் ஏபிஎஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டிங் ஏபிஎஸ் வந்து நீங்க உங்க ப்ராசஸ்க்குள்ளேயே லான்ச் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த த்ரெட்ட வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, நீங்க வந்து மறுபடியும் வந்து மெயின் த்ரெட் அதாவது ப்ராசஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலான ஒரு ஐடியா. நீங்க எந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல இருந்தாலும் வந்து த்ரெட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு வழி குடுத்துருப்பாங்க. அது நம்ம ஏபிஎஸ் அப்படிங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, த்ரெட் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து என்னன்னா, த்ரெட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். எப்ப நம்மளுக்கு வேணுமோ அப்படின்னு. நீங்க எவ்வளோ வேணா த்ரெட்ட கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் த்ரெட் முடிஞ்சுதுன்னா, அந்த த்ரெட்ல வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆவறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு ஒரு ஏபிஐ இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த த்ரெட் வந்து ஒரு ஐசோலேஷன்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த த்ரெட் வந்து மெயின் த்ரெட்ல வந்து ஜாயின் ஆகணும். அதனால வந்து த்ரெட்க்கு வந்து ஜாயின் ஏபிஐ வந்து இருக்கும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஏபிஐ வந்து என்னன்னா, லாக் அப்படின்னுவோம். ஏன் அந்த ஏபிஐ வந்து நம்ம லாக் அப்படின்னு கால் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா 2 த்ரெட்டும் வந்து அந்த விஷயத்த வந்து ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு த்ரெட்டுக்கும் அந்த ஃபைல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னொரு த்ரெட்டுக்கும் அதே ஃபைல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ நீங்க ஃபைல ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு த்ரெட் வந்து அந்த ஃபைல ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு வந்து ஆக்சஸ் டினைட் கிடைச்சிரும். ஏன்னா ஃபைல் வந்து ஆல்ரெடி மெமரியில வந்து பார்ஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். அப்பனா என்னன்னா இன்னொரு த்ரெட் வந்து கம்ப்ளீட் பண்ணும். போயிட்டு போட்டி போட்டு அது பண்ணிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு த்ரெட் வந்து ஃபெயில்
ஃபெயில் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம வந்து த்ரெட்ட வந்து நீங்க வெயிட் பண்ணு, செகண்ட் த்ரெட் நான் ஃபர்ஸ்ட் த்ரெட் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் குடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது வந்து லாக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிவென்ட் பண்ணிர்றோம். அப்பன்னா ஒரு த்ரெட் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு த்ரெட் வந்து அந்த பாயிண்ட் வரும்போது வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு அந்த எந்த த்ரெட் வந்து அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோ, அது முடிச்சிட்டோனே அடுத்த த்ரெட் வந்து என்டர் ஆயி அதே விஷயத்த வந்து பண்ணும். இது வந்து ஒரு காம்படிஷனுக்காக தான் வந்து இந்த லாக் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா, சில டைம் வந்து ஷேர்ட் ரிசோர்ஸ் வந்து மாட்டிக்கும். அந்த மாரி டைம்ல வந்து என்னன்னா, த்ரெட்ஸ்னால ஒண்ணு தான் வந்து சக்சீட் ஆகும். மத்தது வந்து ஃபெயில் ஆடும். அந்த ஃபெயிலியர் அவாய்ட் பண்றதுக்கு அந்த த்ரெட்ட வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அதான் நம்ம வந்து லாக் அப்படிங்கிறோம். ஸோ நீங்க எந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் உங்களால த்ரெட் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளார வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிட்டு நீங்க அந்த த்ரெட்டோட வேலை முடிச்சிட்டோம்னா, அந்த ரிசல்ட்ஸ கலெக்ட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன்ல அத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் வச்சு உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டிக்கு சி ஷார்ப் இல்ல ஜாவா எடுத்துட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. அதுல வந்து ஒரு த்ரெட்ட ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. த்ரெட்ட கிரியேட் பண்ணி அப்புறம் அந்த த்ரெட்ல ஏதோ ஒரு ஒரு மேத் கால்குலேஷன் பண்ற மாரி நீங்க ஒண்ணு போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ரிசல்ட்ஸ வந்து உங்களால வந்து ப்ராசஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். என்ன நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்டின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா, அது வந்து நம்ம சீக்வென்ஷியலா பண்ணாம பேரலல் எக்ஸிக்யூட் பண்றோம். அதாவது கன்கரண்ட் எக்ஸிகியூஷன் நம்ம பண்றதுனால வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். த்ரெட்ஸ் வந்து எப்படி வொர்க் பண்ணுது அப்படின்னு. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த த்ரெட்ஸ்னா என்ன? பி த்ரெட்ஸ்னா என்ன? அப்படின்னு. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் புடிச்சுதுன்னா, கண்டிப்பா என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிடல அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் போய் இந்த சேனல போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து இத வந்து விசிட் பண்ணட்டும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.